அப்புறம் புடி நல்லா எப்படிப்புறா இங்கே வருங்க மக்களே. மாமியா வீட்டுக்கு வந்துட்டா. மாமியா வீட்டை காட்டுறேன் வாங்க எல்லாரும். என் வீட்டை பார்க்கணும் என் வீட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு கிடந்தீங்க. என் வீட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஆரம்பத்தில் எந்த வீட்டில் வாழ்ந்தேன், அதுக்கப்புறம் எப்படி அங்கே போனோம் அப்படின்ற விவரம்லாம் உங்களுக்கு சொல்லணும்ல. அப்போத்தான் கதை இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நான் வாக்கப்பட்டு இந்த வீட்டுக்கு தான் வந்தேன். இதுதான் என்னோட மாமியா வீடு. என் மாமியா விட்டு ஃபஸ்ட்டு காட்டுறேன், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்த விட்டா காட்டுறேன். வாங்க என் கூட. இன்னைக்கு வீடியோ சூப்பராக இருக்குது, கிளிக் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. கிளிக் பண்ணி இங்கே ஒருத்தரீங்களா இங்கே வருங்க. இதே என் மாமியா குடியிருந்த வீடு. இந்த வீட்டில் தான் என் மாமியா இருந்துச்சு. வீட்டை நல்லா சுற்றி காட்டுறேன் வாங்க. பார்த்தீங்களா? ஏங்க அங்கிட்டு தள்ளிப்போம். ஏங்க ரொம்ப பேர் சொல்லியிருந்தியே, ஏக்கா மாமியா இறந்து போச்சாம்ல, நீங்கள் உயிரோடு இருக்கிறதாவே சொல்கிறீங்களே. நான் மாமியா உயிரோடு இருக்கேன்னே சொல்லவே கிடையாது. மாமியாவும் எனக்கு இப்படி சண்டை வரும். மாமியா முட்டையை எடுத்துட்டு எரிஞ்சிச்சு, என் முட்டையை பறிச்சிச்சு, அது மேலே தண்ணியை ஊற்றுறோம் அப்படின்னு தான் பேசிடுச்சு. அதெல்லாம் அப்போ நடக்காமையா இருந்திருக்கோம். நான் வாக்கப்பட்டு வந்தப்ப என் மாமியா வீட்டில் இந்த கதை பூரா நடக்குதுங்க. இந்த சண்டை பூரா நடக்கும். அதை பூரா ஞாபகம் வச்சுருந்து என்ன அதில் சொல்லியிருப்பேன், நேற்று நடந்துருந்தா அதுன்னு சொல்லியிருப்பேன். அது உண்மைதான். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ல. பல காலத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொன்னால் அது இன்ட்ரெஸ்டாக இருக்காது. அதுக்காக ஆனால் கதைங்க பூரா உண்மை. என் மாமியா வேண்டிக்கு நீங்கள் பார்க்குறீங்களா? வாங்க. இதே என் மாமியா இருந்த வீடு. இது பார்த்துக்கோங்க. இதே அடுப்படி. உள்ள பார்த்து வா, செருப்பை கட்டிட்டு வா, அப்பத்தாவை கும்பிட்டுக்கோ. இதாங்க எங்கள் மாமியா. அப்பத்தாவை கும்பிட்டு வெளியே இதே அப்பதான் நல்லா தெரியுதா? நல்லா எப்படி நல்லா தெரியுதா? இதாங்க என் மாமியா. எங்கள் மாமியா வெறும் கண்ணம்மா. எங்கள் மாமியா கண்ணம்மாண்டு தான் என் மகளை எல்லாரும் சொல்லுவாங்க, சின்ன கண்ணம்மா சின்ன கண்ணம்மாண்டு. என் மாமியாவே எனக்கு ரொம்ப பிடிக்குமுங்க. அதாவது நான் எப்படி பேசுகிறேனோ அதே மாதிரி வஞ்சகம் இல்லாமல் விளையாட்டாக பேசுவாங்க. மாமியா எனக்கு மாமியா முறை கிடையாது, அப்பத்தான் முறை. அதனால பேத்தி என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. இந்த இதை இருங்க வாரி உங்களுக்கு நல்லா நிறைய கதை சொல்லுவேன். மாட்ட மாட்டேங்குது. எங்கள் மாமியா எனக்கு சேலை கட்ட தெரில. கல்யாணம் முடிச்சு வீட்டுக்குள்ளே கூட்டி விட்டாங்க. சேலை கட்ட தெரில பார்த்துங்க. நல்லா தெரியுறாடி. சேலை கட்ட தெரில. அப்பத்தா அதை முகுசை வைக்க தெரில அப்படின்ட்டு எங்கள் அப்பத்தா இதை கலட்டி இடுப்பில் ஒத்த கறி இல்லை நொப்பை அவனுக்கு சோறு கொடுத்து வளர்த்தானா என்ன அப்படின்னு வஞ்சுக்கிட்டு இதை பூரா குச்சு குச்சுன்னு இப்படி அள்ளி அப்படியே சொருகி விட்டாங்க பார்த்துக்குங்க. இந்த மாதிரி அடுக்கடுக்காக வைக்காம அப்படியே அள்ளி சொருகி விட்டாங்க பார்த்துக்குங்க. என் மாமியை நான் எங்கள் அப்பத்தாவே எனக்கு முத சேலை கட்டி விட்டாங்க. எதாக இருந்தாலும் நல்ல கலைத்துறையே நல்லா பேசுவாங்க. வெளியில் வாங்க. ஒரே பேர் இது கிளாரட் சேலை துருண்டு. அப்போ பார்த்துக்கோங்க, எந்த விஷயமா இருந்தாலும் என் மாமியா எனக்கு சொல்லி நாங்கள் சிரிச்சு கிடப்போங்க. நல்லா இருப்போம். நல்லா இருக்கையிலேயே மாமியாவும் இது மருமகளும் நல்லா இருந்தால் யாருக்கு பிடிக்காது? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வாங்க, நாங்கள் எந்த வீட்டில் இருந்தோம்னு காட்டுறேன் வாங்க. அது மாமியா வாங்க, பார்த்து வாங்க. தோரணம்லாம் தொங்குது. வாங்க வாங்க. இந்த வத்தியில இவர் தான் எங்கள் மாமனார், இவர் தான் எங்கள் ஐயா. இது எங்கள் அப்பத்தா, இது எங்கள் ஐயா. இவங்க ரெண்டு பேரும் தான் என் புருஷன் செல்ல சீமானை பெற்று கொடுத்த தங்கங்க. என் தங்கச்சி மானை பார்த்துக்கிட்டீங்களா? இனிமேல் நீங்கள் கேட்பீங்களா அவங்க மாமனார் மாமியார் என்னாச்சு காட்டுங்கன்ட்டு காட்டியாச்சு. புரியுதா விவரம்? இங்கே வருதா என் மாமனார் அப்படி ஒரு தாட்டியக்காரு பார்த்துக்குங்க. ஆனால் அவருக்கு பிள்ளைங்க பிறந்த 2 பிள்ளைகளும் யார் வம்புதும்புக்கும் போக மாட்டாங்க. இந்த ஏரியாவிலேயே சொல்லுவாங்க, இருளாண்டி பெற்று பிள்ளை வளர்த்தது மாதிரி வளர்க்கணும் முடியாது, அந்த அளவுக்கு பேர் எடுத்தவங்க. ஆனால் எங்கள் மாமனார் பார்த்துக்கோங்க படாத தாட்டியே பண்ணுவார். போய் பசை மறைக்கிறது என்ன, எவனாவது அப்படி பதிவிடுறது எல்லா வேலையும் பார்ப்பார் பார்த்துக்கோங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரு எங்கள் மச்சானும் சரி 2 பேருமே நல்ல மனுஷங்க. அவர் தான் அப்படி தாட்டியம் மறந்தார். எங்கள் வீட்டுக்காரும் எங்கள் மச்சானும் அமைதியான ஆளுங்க. அவங்க 2 பேர் மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறது கொடுத்து வைக்கணும். அந்த மாப்பிள்ளை 2டைம் பெற்று கொடுத்தவங்க இந்த புண்ணியவதி தானாக்கும். ஆனால் நல்லா ஒரு கதை சொல்லி கேளுங்க. வாங்க வீடு சுற்றி காட்டுறேன், நல்லா சுற்றி காட்டுறேன். இதான் இப்போ நாத்தனார் இருக்காங்க குடி. இதாங்க இது ஒரு அடுப்படி. எங்க லைட்டை போட்டீங்களா? இது பூரா இதுதான் என் மாமியா வீடு. இங்கே வாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி கேளுங்க. மாமியாவும் மருமகளும் ஒன்றா இருந்தால் யாருக்கு பிடிக்காது? சொல்லிங்களா? கமெண்ட் பாக்ஸில் சொல்லி வைங்க யாருக்குண்டு. நான் கடைசியாக சொல்லுவேன். ஓடியாங்க. அடுத்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க. என் மாமியா
ஆட்டு கொட்டாவை வெட்டி ஆடு வளர்த்துச்சு. ஆடு மாடு வளர்த்துச்சேன் பிள்ளை குட்டியிலே காப்பாற்றினாங்க. பால் கறந்து அந்த பாலை விற்று ஆடு மாடுலாம் வளர்த்து அதை எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் மச்சாலாம் பற்றிக்கிட்டு போய் மேய்க்க போயிடுவாங்களாம். அப்புறமா சோறு குழம்பு பாத்திரம் வளர்க்குறதெல்லாம் என் நாத்தனா மாதிரி பார்ப்பாங்களாம். அப்படியே 2 பொம்பளை பிள்ளை நாங்கள் வாக்கப்பட்டு வரோம்னே கட்டி கொடுத்துருச்சு என் மாமியா. ரொம்ப திறமையானது அது ஒன்று. கட்டி கொடுக்குறதுக்கு காசு விட்றா, நீங்கள் காசு விட்றா, நீங்கள் காசு விட்றான்னு எங்கள்கிட்ட கேட்க கிடையாது. அவங்களாம் திறமையாக கட்டி கொடுத்துட்டாங்க. எந்த கடங்கப்பும் எங்களுக்கு ஒதுக்கலை. நல்ல மனுஷி. வாங்க அடுத்த ஒரு வீட்டை கட்டுறேன். இதுக்குள்ள இவன் சுமார் தூங்குறேன் பாருக்கே. என் தம்பி வேலை பார்த்துட்டு தூங்குறேன். அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால இதே மச்சா விடு இந்த வீடு. சரிங்களா? இப்படியே பார்த்துக்கோங்க. உள்ளே போய் காட்ட முடியாது. வாங்க இங்கே வருங்க, பக்கத்தில் இங்கே வருங்க. சொல்லி வச்சல இது மாமியாவும் மருமகளும் நல்லா இருந்தால் யாரும் பிடிக்காது. சொல்லிட்டீங்களா கமெண்ட்டில்? இப்போ நான் சொல்கிறேன், நாத்தனாவுக்குத்தான் பிடிக்காது. நாத்தனாமார் வந்து என்னது அவகிட்ட கூடி பேசிக்கிட்டு அதை இதெல்லாம் பேசக்கூடாது. அப்படி இப்படி எதையாச்சும் சொல்லி விட்டு போயிடுவாங்க. அங்கே இருக்காது ஒரு அந்த வீட்டுக்குள்ளே அதை நாத்தனா. ஆனால் எங்கள் மாமியா மக வச்ச கப்பாக்கள் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு. அதில் இங்கே வருங்க, என் மாமியாவுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார சம்பளம் வாங்கிட்டு வந்து எனக்கு தெரியாமல் கொடுத்தா வாங்கிக்கிடுவா. அதே தெரிஞ்சு கொடுத்தா தன்மானம் ஓம் பொண்டாடி சொல்லி காட்டுவா. எங்கள் அப்பா என் புருஷன் காசு வாங்கிட்டு எது வலிக்கிறதுன்னு சொல்லி காட்டுவா. தெரியாமல் எனக்கு கொடுத்தா கூட இல்லாட்டி வேலை பண்ணுவாங்களாம். அவங்க எங்கள் பொண்டாட்டிகிட்ட சொல்ல மாட்டேம்மா இந்த வச்சுக்கிட்டு காசை கொடுத்துருவாரு. ஆனால் என்கிட்ட வந்து சம்பளத்தை கொடுக்கல எங்கள் அம்மாவுக்கு ஒரு 500 கொடுத்தேன்னு சொல்லிவிடுவார். நான் பேசாண்டு வாயை வச்சுக்கிட்டு இருக்காமல் நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஒரு நாளைக்கு என் மூத்த மயன் காசு கொடுத்தேன், இளைய மயன் சம்பளத்தை வாங்கி ஒத்த பைசா கொடுக்கலன்னு சொல்லையில சொல்லிவிடுவேன். கொடுக்கலையா? ஆனால் என்கிட்ட சொன்னாரு சம்பளம் வாங்கிட்டு ஒரு 500 எங்கள் அம்மாட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அந்த பத்தியா சொல்லக்கூடாதுன்னு சொன்னே சொல்லிட்டேன்னா இந்த உங்கள் காசு எனக்கு தேவையில் எடுத்து கிழிச்சிருவாங்க. அவ்வளோ ரோசக்கரவுங்க என் மாமியா. அப்புறம் என்ன அதிரி புதிரிதான் எங்கள் வீட்டுக்காரு. உங்கள்கிட்ட போய் சொன்னேன் பாரு, பொண்டாட்டி எதையும் மறைக்கக்கூடாதுன்னு ஓட்ட சொன்னால் எங்கள் அம்மாவுக்கு கிடக்கு சண்டை இழுத்து விட்டுடி அப்படின்னு குடஞ்சிட்டு கிடப்பாரு. இங்கே வாங்க, இதான் எங்கள் அம்மா. எனக்கு நாங்கள் இருக்கோம். ஆனால் வந்து இதில் மச்சா விட இருக்காங்க. உள்ளக்கெல்லாம் போக முடியாது, குமரி விட்டச்செல்லாம் இருக்காளுங்க. அதனால் உள்ளே போய் சுற்றி காட்ட முடியாது. வீட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த வீட்டில் நாங்கள் சண்டை சத்தம் போடவும் மச்சா விட கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. அந்த காசை வாங்கிக்கிட்டு ஹவுசிங் போடு இதுக்குள்ளாக்க அப்படியே போயிட்டு பார்த்துங்க. ஹவுசிங் போடு போய் அங்கேயே குடி போயிட்டோம். அங்கேயே குடி போனதுக்கப்புறம் மாமனார் மாமியார் இறந்ததுக்கப்புறம் சொந்த வந்தம்லாம் சொல்லிச்சு, உனக்கு இதில் பங்கு தானடி இருக்குது, நீனு போய் குடியிருடி, எதுக்கடி நாத்தனா விட்டுக்கிட்டு இருக்க, எல்லாரும் மறந்தாப்புல தானே நீனு மறந்துருக்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அவங்க சொல்ல நான் கேட்க மாட்டேன். ஏன்னு கேளுங்க, ஒரு படிக்கட்டில் ஏறி போயிட்டு திரும்பி கீழே இறங்கி வரக்கூடாது, மேலேயே போயிடணும். அப்படித்தான் ஏன் எண்ணமாக இருக்குது. நம்ம முதல்ல சண்டை சத்தமாக போட்டுக்கிட்டு இதை வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம். போனதுக்கப்புறம் மாமனார் மாமியார் இறந்து போயிட்டாங்க. இன்னும் இதில் எனக்கு உரிமை இருக்குன்னு இதில் வந்து எண்ணத்துக்கு அவங்க வாட்டுக்கு நல்லபடியாக இருக்கட்டும் இருந்தா வந்தோமா போனோமா நல்ல பெரியனாவுக்கு மச்சா விடுன்னு வந்துட்டு நாத்தனா விடுன்னு வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போவோம். நம்மகிட்ட தனியாக போயிட்டோம். அங்கே நம்ம கொடுத்துறோம் நடத்துக்கிறோம்னு நாங்கள் வாட்டுக்கு தனியாக இருக்கோமுங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறீங்க, நாத்தனா மாதிரி வீட்டுக்கு வந்துட்டா அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம கேட்கணும்னு தோணுமுங்க. என்ன பேசுகிறாங்க, நம்மளை பற்றி எதுவும் பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்குறதுக்காக ஒட்டு கேட்கறதுக்காகவே ஓடுவேன். எங்கேன்றிய வாங்க என் கூட காட்டுறேன். இங்கே வருங்க, நாத்தனார் மாமியை வீட்டுக்கு வந்துருச்சுன்னா இகனதான் வந்துருந்தா இப்படி நடந்து வருவேன். கொலுசு வேற சலக்குன்னு போட்டு போனால் சலக்குன்னு கேட்டுட்டா சொலு சவுண்டு கேட்குதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்கட்டு நைட்டில் கூடங்க மெதுவாக காலை எடுத்து வச்சு இப்படி வந்து நின்றுக்குருவேங்க. நின்றுக்கிட்டே கேட்பேன் பார்த்துங்க, ஒச்சா கேட்பேன். என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்துட்டு உங்கள் அம்மா அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்கன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்ல வேண்டியது. எங்கள் வீட்டுக்காரர் ஒன்றே யார்கிட்ட அதை போய் கேட்க சொல்ல வேண்டிய சண்டை அப்படித்தான் பார்த்துக்குங்க. அது என்னன்னே தெரியாது. மாமியாவும் நாத்தனாவும் என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு குடும்ப பொண்ணு எப்படி குடும்ப பொம்பளையாக இருந்தாலும் சரி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. அப்படித்தான் நானும் இருந்தேன். உண்மையத்தர சொல்லணும், இங்கேதான் வந்து நின்றுக்குருவேன். இப்படி நின்று ஒரு நாள் ஒச்சை இப்படி என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா இருட்டுங்க, லைட்டு வேற இல்லை, லைட் அடித்தா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. பார்த்தீங்கன்னா பாம்பு வந்துருச்சுங்க, சரச்சரண்டுது. என்னது சரச்சரண்டுதுன்னு பார்க்குறேன், பக்கத்தில் வந்துருச்சு. இப்படிக்கு உடனே பாருங்க. அப்புறமா என்னை பிடிச்சிக்கிட்டு திருடிச்சிருக்கி இப்படி போய் ஒச்சை கட்டிட்டு கிடந்தேன்னா நல்லா ஒரு ஓடு ஓட்டு விட்டுச்சுன்னா என்ன இருப்பேன், அவ்வளோதான் போய் சேர்ந்துருப்பேன். அப்படி எல்லாரும் என்னை சத்த மாட்டாங்க. அதோட இந்த சந்துக்குள்ளே வர்றதே நீ படிக்கிட்டே பார்த்துக்குங்க. அப்படி ஓடியாந்து மாமியா என்ன பேசுது, நாத்தனா என்ன பேசுது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சும்மாவும் இருக்க மாட்டேன். அதுக்கு ஏத்தாப்புல கொத்துவேன். வாங்க, இதான் என் ரகசியம் கேட்ட இடம். நீ பார்த்து பூஜா என்ன இது காம்பவுண்டு கவரெல்லாம் எடுத்துட்டாங்க. இங்கே வருங்க, அப்போலாம் வந்து நான் வாக்கப்பட்டு வந்தப்போ
கக்கூஸ் பாத்திரம்லாம் இல்லைங்க. கிராமத்தில் மாதிரி இப்படி கறிவேலி காட்டுக்குள்ளே தான் போகணும் பார்த்துக்குங்க. இந்த கறிவேலி காட்டுக்குள்ளே தான் போவோம். போய் பாத்திரமும் இருப்போமுங்க. இப்போ மச்சா வீடு நாத்தனார் எல்லாருமே பாத்திரம் கட்டிக்கிட்டாங்க. ஏன்டா இப்போ உள்ள காலத்துல கலிகாலத்தில் பாத்திரம் கட்ட பார்க்க முடியுமா? ஆனால் நான் வாக்கப்பட்டு வந்தப்போ இதுக்குள்ளே போகிறது பார்த்துக்குங்க. இது பாருங்க, அப்படி ஒரு கறிவேலி காடாக இருக்கும். இப்படி தேங்க வாழ்ந்தே மாமியா வீட்டில். என்ன சொல்கிறீங்க? எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் என் மாமியா வீடு. இதுக்குள்ளே நிறைய நினைவுகள் ஒளிஞ்சு கிடக்க பார்த்துக்கோங்க. என் மாமியா இறந்து போயிட்டாலும் இந்த வீட்டுக்கு வர்ற வட்டம்லாம் என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் நினச்சி பார்ப்பேன் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மனசுக்கு ரொம்ப வருத்தமாகவே இருக்கும். வாங்க மீதி கதையை உட்காந்துக்கிட்டு பேசுவோம். என்னால் முடியலை. இது வேங்க, இதுதான் என் மாமியா வீடு பார்த்துக்கோங்க. சும்மா ஊற்றப்போ நீ பாட்டுக்கு ஊற்றப்போ ஒன்று என்ன பார்த்துக்கிட்டா இருக்காங்க. மனுஷக்க தானே அதில் பார்க்குறாங்க. என்னங்க, இதுதான் என் மாமியா வீடு. இப்படி வீட்டில் நான் இருந்துட்டு வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கோங்க. எப்படி வாடகை கொடுப்பேன்னு பார்ப்போம். வாடகை கொடுத்து பார்த்தாத்தே அதோட அருமை தெரியும். நீ இங்கே ஒரு வீடாக இருந்தாலும் உன் சொந்த வீடாக இருக்க வந்தானே இம்பிட்டு தாட்டியம் பண்ணிக்கிட்டுற. வாடகை கொடுத்து பாடு, அப்போத்தே மாமியா மாமனாரோட அருமை தெரியும் அப்படின்னு நம்மளை அனுப்பி விட்டாங்க. சரின்னு நாங்கள் போய் ஹவுசிங் போர்ட்டுக்குள்ளே போய் இருந்தோம். அங்கே இருக்கையில் அவங்க சொன்னது மாதிரி ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. வாடகை கொடுக்க முடியலை எங்கள் வீட்டுக்கு சம்பளத்தை வச்சு. அதுக்கப்புறந்தே வடக்கடையை போட்டேன். வடக்கடையை போட்டு வடை தட்டுனா வந்தாங்க வரிசையாக ஆளுக கூட்டமாக வாங்க வந்துட்டாங்க. அந்த கூட்டமாக எங்கள் குடும்ப சடங்குகள் நின்று வேடிக்கை பார்க்க கிளம்பிட்டாங்க. உனக்கு தெரியுமா என்னாரு கண்ணம்மா, உன் மருமக ஹவுசிங் போர்ட்டில் கடை போட்டு அப்படி ஒரு வியாபாரம் ஓடுதுமா அப்படி சொல்ல வேண்டியதே. மாமியா ஒரு நாள் கிளம்பி மாமனார் மாமியா நாத்தனார் எல்லாரும் கிளம்பி அந்த கூட்டத்துக்குள்ளே எட்டிக்கிட்டு வேடிக்கை வந்திருக்காங்க. அது எனக்கு தெரியாது. அந்த கூட்டத்தில் வடை வாங்க வந்து சொந்தக்காரங்க சொன்னாங்க, அடியலை உன் மாமனார் உன் மாமியா உன் நாத்தனா எல்லாரும் அந்த முக்கில் நின்று உன்னை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்கடி அப்படின்றாங்க. அப்படியா, பார்க்கட்டும் அப்படின்ட்டு சந்தோஷமாக கடையை போட்டேன் பார்த்துக்கோங்க. ஏண்டு கேளுங்க, சொந்த வந்தம் பார்க்குறதுக்கு நம்ம நல்லபடியாக பொழைச்சிக்கிட்டு இருக்கோம்ட்டு அவங்க நம்மளை எட்டி பார்க்குறாங்கண்டாவே அதில் கிடைக்கிற பகுசி மாதிரி எதுலேயும் கிடைக்காது பார்த்துக்கோங்க. அப்படித்தான் நினச்சிக்கிட்டு என்னடி மரம் வளர்க்குறியா? அது என்ன மரம்? நல்லா ஒரு தக்காளி வளர்த்தேன் அப்படி காய்க்கும் கொத்தா ஒரு தடவை இங்கனுக்குள்ளே போட்டிருந்தேன் பாரு. அதில் தக்காளி ஒரு செடி தான். ஒரு செடியில் 3 நாளைக்கு ஒருக்க ஒரு கூட நிறைய பிடுங்கலாம் பார்த்துக்க தக்காளி. நெசமாக வருத்துறா, சிரிக்காதா, பொய் கிடையாது கேளு. அதில் ஒரு நாள் நான் ஊருக்கு போயிட்டேன். ஏன் அப்படி சொல்லாத? நான் ஊருக்கு போனப்போ மூத்தாத்தா பிடிங்கிறலையா அம்பிட்டு தக்காளி காயவும் பிடுங்கி கொண்டுட்டு போயிட்டாங்கல்ல. சும்மா பழுத்து வெட்டியாக போயிடும், கோழி எடுத்து வச்சுட்டு போயிடும். அப்படி காய்க்குங்க. மிளகா தக்காளி வச்சா அப்படி காய்க்கும். போர் தண்ணி இருக்குது, நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தோட்டம் வச்சீங்கன்னா தக்காளி தோட்டம் வச்சீங்கன்னா புதன்கிழமை சந்தையில் விற்றுப்படலாம். அந்தளவு காய்ச்சிடும். எல்லாமே வியாபார கண்ணோட்டத்திலே பார்ப்பேன். 5 ஒரு சின்னதாக இருந்தால் கூட அதுலேருந்து 10 காசு நம்மளுக்கு சம்பாத்தியம் வரணும்னு நினைப்பேன். என்னங்க, தக்காளி உண்மையிலேயே அப்படி காய்க்க நிறைக்கும். நான் கழுவி ஊற்றுனா அதில் விதை உளுந்து முளைச்சி அதுவாக முளைச்சி ஒரு செடி தாங்க. ஒரு செடிக்கு அப்படி காய்ச்சி வருங்க, கொத்து அம்மா. அப்படி நல்லா மாமியா வீட்டில் நல்லா செடி ஓதி ஆடல் பாடலோடு இதில் திரிஞ்சோமுங்க. மாமியா நல்லா கொடுமைக்கார மாமியான்னு சொல்ல முடியாது. நல்ல மனுஷி என் மாமியா. ஒருத்தவங்க மயனை வளர்க்குறதே அதுக்கு சம்பாரித்து கொடுக்கட்டும், நம்மளுக்கு அது காசு பணம் கொடுக்குங்க அப்படின்னு தான் யோசனை பண்ணுவாங்க. ஆனால் என் மாமியா யாரும் எனக்கு காசு பணம் வேணாம், நானாக உழைச்சிட்டு வேண்டு தோளக்கிறது இப்படி பல இதுகளை எங்களுக்குள்ள ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி வச்சு வியாபாரத்தை பார்த்து அது செலவாக அவங்களா பார்த்துக்கிட்டாக பார்த்துங்க. ரொம்ப ரோசக்காரங்களும் கூட. மறுபடியும் நாங்கள் ஹவுசிங் போர்ட்டுக்கு போயிட்டோம்ல, போய் நல்லபடியாக இருக்கணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட எங்கள் வீடு வாசலுக்கு அவங்க வரவே இல்லை பார்த்துங்க. நாங்கள் தான் இங்கே பார்த்துட்டு போவோம் பார்த்துக்குங்க. கோவத்திலே இருந்தாங்க ரொம்ப வருஷம். ஏன்டா அவங்களுக்கு சொன்ன உடனே பிரிஞ்சு போயிட்டோம்டா அவங்களுக்கு ரொம்ப கோவம். அப்புறம் கோவம் தீர்ந்து அப்புறம் நல்லபடியானா. ஆனால் பார்த்துக்கோங்க வீட்டில் அவங்க இல்லை. எல்லோரும் 2 மாமனாரும் மாமியாருமே நல்லபடியாக சாமிக்கிட்ட போயிட்டாங்க. எல்லோரும் அடுத்து எங்களுக்கு டிக்கெட்டு. அவங்க போனதுக்கப்புறம் டிக்கெட் லிஸ்ட்டில் நாங்கள் இருக்கோம் பார்த்துக்கோங்க. அப்படியே ஒருத்தராக போகிறவங்க தான். என்ன சொல்கிறீங்க? இது தாங்க என் குடும்ப கதை. இந்த குடும்பத்தில் இருந்ததே மெல்ல முன்னேறி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி வாழ்க்கையில் போய்கிட்டு இருக்கோமுங்க. என்ன சொல்கிறீங்க? முனியம்மாவோட கதைகளும் முனியம்மாவோட இந்த நடத்தைகளும் பிடிக்குதுண்டா லைக் பண்ணுங்கள். இதுதான் என் குடும்ப கதை. எதுக்கு என் வீட்டை காட்டுறதுக்கு முன்னாடி என் மாமியார் வீட்டை காட்டுறதுக்கு வந்தேன்டா, நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரி வாழ்க்கையில் இருந்தோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்குத்தான் என்றைக்குமே நம்ம ஒரு பெரிய ஆளுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம என்றைக்குமே கஷ்டப்பட்டு அது முன்னேறினவர்கிட்ட காசோட அருமை உரிமைகள் தெரியும். அதனால தான் சம்பாத்தியத்தை நான் பெருசாகவே உங்கள்கிட்ட நான் பேசுகிறது. வாழ்க்கையில் சிக்கனமாக இருக்கணும், பொம்பளைன்றவ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் வாழ்க்கையில் நிறைய அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால.
அப்பா வீட்லேயும் கஷ்டம் பார்த்துக்குங்க. அப்பா வீட்லேயும் ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்துட்டாங்களா, அங்கேயும் சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு, சாப்பாடு கிடைக்கிறது கூட ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு, அன்னன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறது ரொம்ப சிரமமாக கொடுப்பாங்க பார்த்துங்க. இம்புடுத்தான் சோறு கொடுப்பாங்க. குமரியில் நல்லா சாப்பிட்டு கிடப்போம். இந்த சோறை சாப்பிட்டு எப்படி கிடக்கிறது, குறண்டு வயிறு, அந்த மாதிரி கஷ்டம். அதுக்கப்புறம் வாக்கப்பட்டு இங்கே வந்தால், இங்கே வந்து புருஷ வீடு வந்து ரொம்ப பணக்காரவங்க, நார்மலான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதில் வந்துக்கிட்டு நமக்கு நார்மலான குடும்பத்தில் இருந்தாலும் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை பார்த்துங்க. என் சீமை ரொம்ப நல்ல மனுஷன். யாராவது எப்படி மாப்பிள்ளை வேணும்னு கேட்டால், சீமை அங்கு மகளுக்கு அமைஞ்ச மாப்பிள்ளை மாதிரி வேணும்னு தான் கேட்பா. இந்த அவளுங்க என் மச்சான் முன்னாடி கூட கேளுங்க, என்ன சொல்லுவாண்டு, சித்தப்பா மாதிரி தான் மாப்பிள்ளை வேணும்னுவான். ஆனால் எங்கள் சித்தப்பாவும் சாதாரண ஆள் தான். எங்கள் மச்சான் நல்ல மனுஷன், எங்கள் மச்சான்னு. ஆனால் அவளுக்கு பிடிக்கலட்டுவான். ஏன்டா அவர் பேச்ச கேட்க மாட்டாருன்றதுக்காக. என் ஜீமே அப்படி கிடையாது, என் பேச்ச அப்படியே கேட்பாரு. அதனாலதான் வாழ்க்கையில் முன்னேறி ஓட முடிச்சு. என்ன சுமதி நீ சொல்கிற? சரி மக்களே, இதுக்கு மேலே பேசுறதுக்கு நான் உணர்ந்து வச்சு தண்ணி குடிக்கிறேன். பூச்சா தண்ணி கொண்டு எல்லாரும் லைக் பண்ணுங்க. இதே குடும்ப கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தண்ணி மட்டும் வச்சே.